வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டியில் இமெயிலால் ஏற்படும் அவலங்கள். இது பார்த்திங்கன்னா, கடந்த வாரம் என்கிட்ட வந்து ஒரு 65 வயசு முதியவர் வந்தார். அவர் கையில் பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி அட்டாச்மெண்ட், அதாவது பேங்க் அட்டாச்மெண்ட்டை கொண்டுட்டு வந்தார். சார், என்கிட்ட பேங்க்கில் உள்ள அமௌண்ட்டை ஃபுல்லாமே ஜிஎஸ்டியில் வந்து இது பண்ணிட்டாங்க சார், இது என்ன செய்கிறது அப்படின்னும் போது அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் உங்களுக்கு நிறைய நோட்டீஸ் வந்திருக்கு, ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் ஏன் பார்க்கல? என்ன இல்லை, எனக்கு எந்த இதுவுமே தபாலில் எதுலேயுமே வரலையே, என்கிட்ட யாருமே இன்டிமேஷன் பண்ணலையே, எனக்கு திடீர்னு வந்து என் பேங்க்கில் எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு பேங்க்கில் நான் ரூபா கூட என்னால் எடுக்க முடியலை, கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா கிட்ட இருந்துச்சு, வியாபாரத்துக்காண்டி வச்சுருந்தேன், இப்போ என்னால் எடுக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நோட்டீஸ் மெயிலில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு மெயில் ஐடினா பார்க்க தெரியாது சார், மெயில் ஐடினால என்னன்னு தெரியாது, எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் அக்கௌண்டண்ட்டு தான் பார்ப்பார். அப்போ அவர்கிட்ட கேட்டபோது சொன்னார், சார் நிறைய வந்திருக்கு அப்படின்னாரு. இதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப மனசு லெவலில் ரொம்ப பாதிப்பாயிட்டு. இதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு மெயில்னாலே என்னன்னு தெரில. அப்போது அவர் அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டு நான் கேட்டேன், சார் என்ன சார் இது இப்படி இருக்குங்கிறது, சார் மெயில் ஐடிலாம் நாங்கள் எங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை சார், நாங்கள் இருக்கிற இதில் வந்து கிளைண்ட்டோட மெயில் ஐடிலாம் நாங்கள் எப்படி சார் பார்ப்போம், நாங்களுமே பார்க்குறோம், 1-2 விட்டு போயிடுது, அதில் தான் சார் இந்த மாதிரி பிரச்சனையாகிடுது. சிறு வியாபாரிகளுக்கு இந்த மெயில் ஐடினால் என்ன பிரச்சனைனா, அவங்கள்ட்ட வந்து கம்ப்யூட்டர் இருக்காது. அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு மெயில் ஐடியை பேருக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா நோட்டீஸுமே சரி, ஆர்டருமே சரி மெயிலில் தான் வரும். மெயிலில் வந்து ஃபோனில் நோட்டீஸ் வர்றதெல்லாம் வந்து பெருசாக அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பெரிய வியாபாரிகளுக்கும் இதே பிரச்சனை தான் வருது. அவங்களும் பார்த்திங்கன்னா நோட்டீஸு, ரிப்ளே இது எல்லாமே வந்து மெயிலில் தான் வருது, அவங்களும் பார்க்கல. ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிக்கும் போது என்னன்னா, என்கிட்ட வர கிளைண்ட்டு ஃபுல்லாமே நான் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மெயிலை திறந்தா 1500 5000 மெயில் வருது, லோனு கேட்டு வருது, வேறு ப்ரமோஷன் வருது, ஃபேம் மெயில் வருது சார், எங்களுக்கு எந்த மெயிலை பார்க்கணுன்னே தெரியல, எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத மெயில் மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு பெரிய வியாபாரிகள் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வுனா, கடந்த பிப்ரவரி மாதம் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டீஸ் அண்ட் ரிப்ளே இது வந்து அண்டர் செக்ஷன் ஜிஎஸ்டி 169 படி வந்து ஒரு 4 முறையில் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கலாம். நோட்டீஸு, ஆர்டர் இதில் வந்து பெஸ்ட்டு இது என்னென்னா போஸ்டல். இப்போ இந்த போஸ்டல் மூலயமா நமக்கு வந்து இந்த மாதிரி நோட்டீஸு, இந்த ஆர்டரு இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வியாபாரிகளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் போஸ்ட் வரும், எதுனாலுமே இப்போது போஸ்ட்லாம் வந்துருந்துச்சுன்னா அந்த முதியவர் வந்து தெரிஞ்சிருப்பார், தெரிஞ்சு அவர் ஆடிட்டர்ட்டையோ அட்வொகேட்டையோ போய் அதை ஒரு சின்ன பிரச்சனை தான், அந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, அது அந்த ப்ராப்பர் ரிப்ளே கொடுத்துருந்தா கூட சரியாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், அவர் ஹைகோர்ட்டு போகணும், அது ஒரு பெரிய பிரச்சனை. அது பண்ணாததுக்கப்புறம் தான் அவர் வந்து பேங்க்கை வந்து சரி பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும். இதில் என்ன தெரியுதுன்னா, ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரிகள் வந்து நமக்கு ரெக்கவரின்னும் போது காட்டுற இன்டென்ஷன் ஒரு இதை நோட்டீஸ் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வியாபாரிகளுக்கு வந்து ஒரு ஃபோன் மூலயமா சொல்லி, நான் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கோம், உங்கள் போஸ்ட் அனுப்பியிருக்கோம், நீங்கள் இந்த நோட்டீஸுக்கு உங்களோட வரி ஆலோசகர்கிட்ட கலந்துட்டு வாங்க, இல்லை எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் அவங்களுக்கு ஒரு இன்டிமேட் பண்ணிட்டா வியாபாரிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வியாபாரிகளுமே என்ன பண்ணணும்னா இதை பழகிக்கிறணும். நம்ம இப்போ வந்து முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை காலம்தான் போஸ்ட்டு இதெல்லாம் வரும்னு நம்மளும் எதிர்பார்க்க முடியாது. டெய்லி வந்து மெயில் செக் பண்ணணும், டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயில் வருதா, இதுக்கு எதுவும் வந்திருக்கா, உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா வேறு யார்கிட்டையாவது சொல்லி பார்க்க சொல்லி, இல்லை உங்கள் ஆடிட்ரு, அட்வொகேட்டு, அக்கௌண்டண்ட்டு யார்கிட்டையாவது போய் அப்பப்போ உங்களுக்கும் அந்த அக்கறை வேணும். நீங்களும் அந்த மெயிலை அப்பப்போ செக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நிம்மதியாக ஜிஎஸ்டியில் வந்து வியாபாரம் பண்ணலாம், பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கலாம். அதாவது ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க, அவங்களுக்கு அதோட முடிஞ்சு போயிடுது. அப்புறம் அந்த ரெக்கவரி டயத்தில் தான் வந்து கிளைண்ட்டை வந்து பார்த்து போட்டு பேங்க் அட்டாச்மெண்ட்டு அது இதுன்னு போட்டு நிறைய இதாக இருக்குது. இதனால் வந்து கிளைண்ட்டு தான் வந்து மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க, அசசி தான் ரொம்ப, வியாபாரிகள் தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க.
இதை வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணிட்டு, இப்போ இன்கம் டேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 151 அமெண்ட்மெண்ட்டில் கம்பேக் திருப்பி இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ரீஅசஸ்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. அது மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அத்தாரிட்டியும் ரெஃபர் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து திருப்பி இந்த மாதிரி மெயில் பார்த்து ரிப்ளை கொடுக்காதவங்களுக்கு, அப்பீல் போகாததுக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்களுக்கு, இல்லை சின்ன விஷயந்தான் ஆனால் அது வந்து ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்டு இது மாதிரி நிறைய பெரிய பெரிய வேல்யூ ஆயிடுது. அதனால் திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அத்தாரிட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை நான் வியாபாரிகளுக்கு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.